வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சி சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறத தவிர்த்து மீதம் எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு. இதில் சில விஷயங்களை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் இப்பவும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களை ஈடு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கடந்த காலத்திலிருந்து எந்த பாடமுமே கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதே மாதிரி ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரியான விவாதங்கள், குழப்பங்கள் இது எல்லாம் வரத்தான் செஞ்சிருக்கு. இதனால ஏதாவது என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா, இல்லை டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய முடிவை, தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அப்போ நான் சொல்ல வர்றது அதுக்காண்டி உங்களுடைய உரிமைகளை கேட்க வேண்டாம்னு சொல்ல, எல்லாருடைய உரிமைகளையும் கேட்கலாம். பட் முறையான ஒரு ஃபோரத்துக்கு எல்லாருமே கொண்டு போயிட்டீங்க. பட் தொடர்ச்சியாக அதை நீங்கள் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நன்மையை தரும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல இயலாது. ஓகே, பட் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர்த்து கடந்த காலத்தில் இந்த முடிஞ்ச தேர்வில் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன நம்ம இது பண்ண முடியாது. இஃப் அப்படி இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்மகிட்ட ஒரு டைம் மிஷின் இருந்து பின்னாடி போய் எதையும் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் மொத்தம் 3 கைண்ட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸை தான் பார்க்குறேன். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க, பட் தே நெவர் கிராக். சரியா? ஸோ அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டாக இருப்பாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைண்ட். சரியா? ஸோ தே ஃபாலோ எவ்ரி திங் எக்ஸப்ட் த ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பர் சோர்சஸ், எவ்ரி திங். இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மெதப்பில் இருப்பாங்க. பட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அந்த மெதப்பு எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். நான் பேசுகிறது சில ஹார்ஷாக இருக்கலாம், பட் தட்ஸ் ட்ரூத். அடுத்து ரெண்டாவது உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பயத்தினால எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. பயத்தினால ஒரு பியர் ப்ரெஷர், ஒரு புற அழுத்தங்கள் இவங்க பண்ணுறாங்க, அதனால நம்மளும் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அழுத்தத்தினால கூட நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சேர்ந்து படிக்கலாம், நிறைய புத்தகங்கள் கலெக்ட் பண்ணலாம், நிறைய டெஸ்ட் கலெக்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இதுவும் என்னன்னா ஒரு செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். இந்த தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் அப்படிங்கக்கூடியவங்க தே வில் அனலைஸ் என்ன தவறு நடந்திருக்கு, எங்கே தவறு பண்ணியிருக்கோம், இதை எப்படி சரி பண்ணலாம், அனலைஸ் அண்ட் ஃபிக்ஸ். தட் இஸ் அ தேர்ட் கேட்டகரி பீப்புள். அவங்க மட்டும்தான் என்னன்னா இந்த இதில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்ந்து போவாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட என்ன 15 நாட்கள் ஆகிவிட்டது. ஸோ அடுத்து நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு அப்படி நடந்துருச்சு, அதை மாற்ற முடியுமா, இப்படி பண்ணிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா கடந்த கால உதாரணங்கள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 2013 நான் 2013 காலேஜ் முடித்தேன். 13 நான் படிக்கும்போதே நான் 2013 நான் அந்த படித்த வருஷத்துலேயே நான் குரூப் 4 கிராக் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் 11 வருஷமாக இருக்கிறேன். ஸோ இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு 2017 ஆரம்பித்தேன். அப்போ இவ்வளோ வருஷமாக அப்சர்வ் பண்ணும்போது இந்த குரூப் 2 தேர்வு அப்படிங்கிறது எவ்வளோ கான்ட்ரவர்சரியாக எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. பட் எதுலேயுமே என்ன எந்த விதமான ஒரு இதுவும் நடக்க போகிறதில்ல. அப்போ நம்ம எல்லா விதமான சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் இதில் வெற்றி பெற முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் டிஎன்பிசி தான் லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். டிஎன்பிசி நாட் அ லைஃப். டிஎன்பிசி அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ டூ அனலைசிஸ். நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை நான் அதிலே ரொம்ப நாள் இருந்துட்டேன், ஸோ திரும்ப வேலைக்கு போகணும், என்னுடைய பொருளாதார சூழல், வேலைக்கு போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேஸ் தெரியும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேலைக்கு போய்கிட்டே என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம். சில பேர் என்ன ஐ டூ இட் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்கள் இன்ஸ்டிங் சொல்லிச்சு அப்படின்னா குவைட் அண்ட் டேக் ரிஸ்க். சும்மா இதிலேயே போட்டு உழவுண்டுக்கிட்டு இருக்காம ஏதாவது ஒன்று என்ன நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதில் தான் இருக்குது. ஸோ அதைத்தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ குரூப் 2 கட் ஆஃப் பற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலாக குரூப் 2 கட் ஆஃப் பற்றி என்ன சொல்ல போகிறதே இல்லை. பட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அன்பிரிடிக்டபிள் ஒன். என்னை பொறுத்தவரை
கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உள் மனசு சொல்லும், நம்ம பாஸ் பண்ணிடுவோம் இல்லையா அப்படிங்கிறத. அதை வச்சு என்ன முடிவெடுக்கலாம். அப்படி இல்லையா கோ. இந்த 2022 குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. ஒரு 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் 15,000 ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கொஷினுடைய கடினத்தன்மையும் இந்த கொஷினுடைய கடினத்தன்மையை வச்சு ஆவரேஜாக எல்லாராலையும் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் தமிழ் எல்லாராலையும் வந்து என்ன 90-95 வரைக்கும் போட முடிஞ்சது. பட் இந்த முறை வந்து என்ன தமிழ் கடினம் தான் ஒற்றுக்கொள்கிறேன். ஸோ பாடத்திட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பட் வந்து அடுத்தது பேசிக்கிட்டே இருந்தால் அவன் நடக்காது, அடுத்த கட்ட முடிவெடுக்கணும் இல்லையா. அதனால் அதை கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன டேக் அ டிசிஷன். இல்லை வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வாரத்தில் வந்து அடுத்த வார விரைவில் வந்து குரூப் 4க்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். அதுலேயும் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து என்ன இது பண்ணலாம். சரியா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். அதாவது வந்து 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 2 and 2A சிலபஸ் இந்த ரெண்டுமே வந்து முற்றிலும் வேறானது. ஒரு 20% மட்டும்தான் வந்து என்ன ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. மிச்சப்படி ரெண்டுமே வந்து என்ன முற்றிலும் வேறானது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதறிவு பகுதியை வந்து சொல்கிறேன். பிகாஸ் குரூப் 2A சிலபஸ் அப்படிங்கிறது முழுக்க தமிழ்நாடு பாடப்பகுதி தான். அதில் எந்த இடத்துலையும் நீங்கள் இந்தியாவை பற்றி படிக்க வேண்டிய தேவை கிடையாது. சரியா. ஸோ நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தான் கவர் ஆகுது. எடுத்துக்காட்டு கடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் இப்போ நடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 தேர்வு. அதில் வந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு அப்போ குரூப் 2A இப்படி பண்ணணும், குரூப் 2 மெயின்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து என்ன நகருங்க. அதை விட்டுட்டு ஸோ குழப்பத்திலையும் இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்னு இருக்கா. சரியா. நீங்கள் குழம்புனீங்கன்னா முடிவெடுக்க முடியாது, குழம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ முடிவெடுத்துருங்க. சரியா. முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை நோக்கி வந்து என்ன பயணிங்க. ஸோ நாளையிலிருந்து நான் குரூப் 2A தொடர்ச்சியாக வந்து என்ன தினசரி வந்து ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். பிகாஸ் டெய்லி நம்மளால் வந்து ஏன் எக்ஸாம்லாம் முடிஞ்சு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறீங்க. பிகாஸ் ஐ ஹாவ் ஒர்க் லோட். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி டெஸ்ட் வந்து போகுது. குரூப் 1க்கே 3 பேட்ச் மாறி வேறு பேட்ச் போய்கிட்டு இருக்கா. அப்போ அதுவே டைட்டு. அப்புறம் குரூப் 2A ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால என்னால் பெரிய அளவில் வந்து என்ன யூடியூப்பில் இயங்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன எல்லாமே நம்மளே செய்கிறோம். கொஸ்டின் எடுக்கிறது, கீ ப்ரிப்பேர் பண்ணுறது, எவால்யூஷன். ஸோ அப்போ என்னன்னா இதெல்லாமே வந்து என்னுடைய நேரத்தை வந்து ரொம்ப இது பண்ணிக்கிடுது. அதனால் வந்து என்ன என்னால் நிறையா வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியிட முடியலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன உங்களை அடிப்படையான சந்தேகங்களை இது பண்ணுறதுக்காக தொடர்ச்சியாக வந்து என்ன வீடியோ அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட், உங்களுடைய மனசாட்சி அது என்ன சொல்லுதோ, உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நோக்கி வந்து பயணிங்க. எந்த விதமான புற அழுத்தங்களுக்கும் வந்து என்ன ஈடு கொடுக்காதீங்க. சரியா. ஸோ புற அழுத்தங்களால் ஈடு கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஸோ டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப். ரைட். அதனால் முடிவெடுங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து என்ன நகருங்க. தேங்க்யூ.